அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நாளைக்கு மிளகாய் பழம் பறிச்சிட்டு இருக்க பாருங்க. நல்ல பழமாக பார்த்தா பறிக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். அந்த காயை போட்டு வத்தல், மிளகாய் வத்தல் எடுக்கணும்ல, அப்போ நல்ல பழுத்த பழம் பார்த்து எடுக்கணும். கொஞ்சம் கண்ணல் மாதிரி, அதாவது பழுத்தும் பழுக்காமலும் தான் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பழுத்தும் பழுக்காமலும் இருக்குது. இதை எடுத்து காய போட்டோம்னா செண்டு வத்தல் ஆயிரும். செண்டு வத்தல்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இதை மட்டும் பறிக்கலாம். இது வந்து பறிக்கக்கூடாது. என்ன இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து செங்காயாக இருக்கலாம். இது வந்து நல்ல பழுத்தம்பரை, இந்த மாதிரி பழுத்தம்பரை தான் பறிக்கணும். இல்லைன்னா வத்தல் வந்து சண்டு வத்தல் மாதிரி ஆயிரும். அதுக்கு தான் அதை பறிக்க மாட்டாங்க, பழுத்துட்டு வராது. வீட்டுக்கு வேறு எங்கேயுமே வாங்க மாட்டேன், கடையிலலாம் வாங்க மாட்டேன். இதையே பறித்து நல்லா காய வச்சு நம்ம வீட்டிலையே வறுத்து அப்பப்போ கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு தேவைப்படுற மாதிரி வறுத்து திரிச்சிக்கலாம். மிக்ஸிலே திரிச்சிக்கலாம். சாம்பாருக்கு, அப்புறம் வந்து எந்த குழம்புக்கு இருந்தாலும், மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, இதை மாதிரி எந்த குழம்புக்குனாலுமே நல்லா நம்ம வீட்டிலையே காய வச்சு வறுத்து திரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். மேலும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம், மருந்தடிக்காத காய். அப்புறம் மேலாம் சுருட்டு தான் இருக்குது, இந்த நோயெலாம் இருக்குது. அது இருந்தாலும் அது ஒன்றும் செய்யாது. அதை பாருங்க, ஏன்னா காய் போனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். அப்படி பார்த்தா சின்ன மூடலாம் நல்லா தான் காய்ச்சிருக்கு. அழகான பழம். இது வந்து குட்டை வத்தல் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நீளமாக அந்த வத்தல்லாம் தெரியல. இந்த மிளகாய் பழம் வந்து இதை பாருங்கள், குட்டை வத்தலாக தான் தெரியுது. இந்த ரொம்ப பெருசாக நீளமாக இல்லாமல் இது குட்டை வத்தலாக தான் தெரியுது. அது எவ்வளோ தான் காய் பறித்து விற்றாலும் அந்த இடையில பழுத்துருது. ஒன்று ரெண்டு நமக்கு தெரியாமல் கிடக்க முடியல. அந்த காய் 4-5 கிடக்கிறது வந்து அப்படி பழுத்துருது. அது நம்ம வந்து மிளகா பழத்துக்கு எடுத்துக்கலாம். நம்மளே காய போட்டு வத்தல் திரித்து, அதாவது 1 மாதம் அந்த மாதிரி வைக்காமல் அப்பப்போ தேவைப்படும் போது திரிச்சிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த பழங்களுக்கு நல்ல வெயில் அடிக்கி, கடுமையான வெயில் அடிக்கி. தண்ணி பாய்ச்சிக்கிட்டுருக்கேன். அப்படியே பறித்து கொண்டு வந்து இந்த மணல்லே காய போடலாம். பாருங்க, அப்படியே காய போட்டால் நல்லா காஞ்சிரும். பாருங்க, இப்படி நல்லா காய போட்டலாம். அந்த மணல்லே காய போட்டோம்னா நல்லா சீக்கிரமே காஞ்சிடும். இன்றைக்கி கூட நல்லா பாதி காய்ச்சல் காயும், அப்புறம் நாளைக்கு கொஞ்சம் காஞ்சிடும். இன்னும் நிறையா பறிக்க வேண்டியது இருக்குது. இது காமிக்கிறதுக்காக தான் காமிக்கிறேன். வெயில் பற்றிலாம் சரியான வெயில் அடிக்கி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறுகிழங்கு வந்து பிடுங்குற பருவம் வந்துச்சு. பிடுங்கிட்டோம்னா அது தண்ணி விட்டுட்டு பிடுங்கலாம். இந்த இருக்க பக்கம் தண்ணி விட்டுட்டு இப்போ தான் பிடுங்கிட்டு இருக்கேன். சிறுகிழங்கு பாருங்கள், நல்ல செவக்காடு கிழங்குனா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். யூடியூப்லாம் பார்த்து பருவம் பண்ணுறது கிடையாது. நான் அந்த காலத்தில் எங்கள் அப்பா அம்மா விவசாயம் பண்ணாங்க அப்படின்னோடனே அதை பார்த்து இயற்கை விவசாயமாக பண்ணுறது. இந்த குழம்பெல்லாம் ருசியாக இருக்குது, கூட்டெல்லாம் ருசியாக இருக்குன்னு சொல்லலாம். அதனால் அதையே பண்ணுறது. ரொம்ப வந்து பருவம் பண்ண மாட்டேன். அங்கே சிறுகிழங்கு வந்து கிட்டத்தட்ட எத்தனை பாத்திருக்கு, ஒரு 10 பாத்திருக்கு. அது நிறைய கிழங்கு இருக்கும், மூடையாக இருக்கும் கிழங்குணும். நான் இப்போ வந்து கொஞ்சம் தான் பிடிங்கிருக்கேன். நான் பாருங்கள், இவ்வளோ தான் நான் பிடிங்கிருக்கேன். இதெல்லாம் சீனி அரைக்காய் போட்டிருக்கேன். அந்த பாருங்கள், கப்பை கிழங்குன்னு சொல்லுவாங்களா, மரவள்ளி கிழங்கு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதாவது ஒரு 30 நாளைக்கு முன்னாடி 30 நாளைக்கு பின்னாடி அப்படியே பிடுங்குற மாதிரி இதுவாக பண்ணி வச்சுருக்கிறேன். மிளகா செடியும் இப்போ இன்றைக்கி ஒரு பாத்தி நட்டுருக்கேன். நான் நட்டுருக்கேன் பார்த்தீங்களா. சிறுகிழங்கு வந்து செவக்காடுன்னு நல்லா குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் தான் எடுத்தேன். இன்னும் ஈவினிங் கொஞ்சம் வெயில் தார எடுக்கணும். ரொம்ப வெயில் அடிக்கி.
இந்த முதல்ல வந்து தழுக்கு வைக்கும்போது கூட ஒரு மாதிரி இருக்கும். காய்ப்புக்கு வந்த பிறகு அந்த பலன் எடுக்கும்போது வெயிலும் கிடையாது முடியாது, அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது எடுக்கிறதுக்கு என்ன கிடைக்க பொருள் பார்த்திங்களா, நல்ல சந்தோஷமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இது வேற என்ன செய்யுது, இந்த கிழங்குல வந்து எலியா அல்லது என்னன்னு தெரில, அப்படி வந்து கடிச்சு வேறு தின்றுது. விளைஞ்சி கிழங்கு பூரா இந்த மாதிரி பண்ணிடுது. கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். ஒரு பார் கூட எடுக்கலை பாருங்கள். ஒரு பார் கூட நான் எடுக்கலை. இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இவ்வளோ கிழங்கு இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் கிழங்கு. ஒரு கிழங்கு சிறுகிழங்கு கூடிய மட்டும் திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகம்னு சொல்கிறாங்க. வேறு இப்போ பெங்களூர்லாம் போனால் அந்த சிறுகிழங்குலாம் கிடைக்காது. ஏதாவது ஒரு கடையில் ரேராக தமிழ்நாட்டில் உள்ளவங்க அந்த மாதிரி பார்த்து தான் வாங்குவாங்க. அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த சிறுகிழங்குலாம் கிடையாது. வடக்க சொல்லுவாங்க, வடக்க போக போக இந்த கிழங்குலாம் கிடையாது, அதிகமாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் விளைவிக்காங்க. ஆனால் நிறைய இந்த மாதிரி அழிவும் ஆகும். ஏதாவது தின்ட்டு போயிடுது. அதை எலியா அல்லது ராத்திரி வந்து வேறு எந்த ஏதாவது திங்கா தெரில. நிறையா நான் பாருங்க அள்ளி போட்டிருக்கேன் நிறையா. இந்த மாதிரியும் இதுவும் ஏகப்பட்ட லாஸ் தான். செவல் தரையில் வந்து சிவப்பாக இருக்குன்னா கிழங்கு வந்து நல்லா தோண்டி பார்த்து தான் தெரியுது. நல்லா தோண்டி பார்த்து எடுக்க வேண்டியது. இந்த பாருங்கள் கிழங்க எப்படி எடுக்கன்னு பாருங்கள். இதாக இருக்கா, தண்ணி பாஞ்சிட்டு அந்த மூட்டை பாருங்கள். பாருங்க, தண்ணி பாய்ச்சிட்டு எடுக்கும். இந்த பக்கம் இப்போ கூட ஏதோ சாப்பிட்ருக்கு பாருங்கள். அந்த இந்த சாப்பிட்டு பார்த்தீங்களா பாருங்கள், இதுதான் வரும். கிழங்கு வந்து இப்படி காஞ்சிட்டு இந்த பாருங்க, இப்படி பட்டுட்டு இலையெல்லாம் இந்த பாருங்க, இலையெல்லாம் பட்டிருக்கா, இந்த மஞ்சள் அடிச்சிட்டா. இப்போ இதெல்லாம் பச்சை பச்சைன்னு இருக்குது. இதோட கிழங்கு கொஞ்சம் விளைஞ்சிருக்காது, இந்த கிழங்குல விளைஞ்சிருக்காது. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து கிழங்கு நல்லா விளைஞ்சிரும். அப்பா இப்படி தூரம் மூட எடுத்து வச்சுட்டு இப்போ பாருங்கள், இந்தா இப்போ தண்ணி பாய்ச்சிட்ருக்கா, தண்ணியில் கழுவிடலாம், நல்லாயிருக்கும். தண்ணி வெயில்னோடனே 2 பக்கமும் திறந்து வச்சுருக்கேன் தண்ணி. இந்த பக்கம் சிறுகிழங்கு கொஞ்சம் பாயுது, இந்த கப்பக்கிழங்கு கொஞ்சம் பாய்ஞ்சிட்ருக்கு. அந்த பாருங்கள், அந்த கடலைக்கு வெட்டிட்டு இருக்காங்களா, அந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிட்ருக்கேன். இந்த பனமரத்து வயலில் கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிட்ருக்கேன். அந்த பக்கம் அது தட்டில் போட்டுவிட்டா சரி நேராக பாஞ்சிட்டே இருக்கும். இதுதான் பாத்தியாக அடைக்கணும். அதிகமான வெயில் தான், கொஞ்சம் காற்று கொஞ்சம் நல்லா அடிச்சிட்ருக்கு. அதனால் கொஞ்சம் பரவாயில்ல நிற்கிறதுக்கு, வெயில் நிற்கிறதுக்கு. பார்த்தீங்களா சிறுகிழங்கு பிடுங்கிறது. அதை எப்படி மிளகாப்பழம் அடுத்த வீடியோவில் பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ரொம்ப நன்றி.